ஹே காய்ஸ், ஒரு ரோபோட்டுக்கு சென்சார் இருக்கு, மோட்டர் இருக்கு, கேமராவும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பிரெயின் மாதிரி மேனேஜ் பண்ண என்ன வேணும்? அதுதான் ராஸ். ராஸ்னா ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பேரு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆனா இது விண்டோஸ் மாதிரி இல்லை. இது ஒரு மிடில் வேர். இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டூல் பாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ரோபோட்டை பேசிக்க, அதாவது கம்யூனிகேட் பண்ண வைக்கும். ஓகே, ராஸ் எப்படி வேலை செய்யும்? இதுல 3 மெயின் திங்ஸ் இருக்கு. நம்பர் 1, நோட்ஸ், த ஸ்பெஷலிஸ்ட். கேமராக்கு ஒரு நோட், மோட்டருக்கு ஒரு நோட், ஒவ்வொரு வேலையும் ஒரு இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் பிளாக்கா பார்த்துக்கும். நம்பர் 2, டாபிக்ஸ், த நியூஸ் ஃபீட். கேமரா நோட் வழியில வால் இருக்குன்னு ஒரு டாபிக்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்பர் 3, மெசேஜஸ், த டேட்டா. அந்த டாபிக்ல போற இன்ஃபர்மேஷன் தான் மெசேஜ். இதை மோட்டர் நோட் ரீட் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, நோட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாஸ்க்கை தான் நம்ம நோட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். டாபிக்ஸ்னா ஒரு டாஸ்க்கை இப்போ கேமராவில் ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற அந்த பாத் தான் நம்மளுக்கு டாபிக். அதே மெசேஜஸ்னா என்ன? அந்த டேட்டா தான் நம்மளுக்கு மெசேஜஸ். இதுதான் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். தென் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ராஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நேவிகேஷன், மேப்பிங் எல்லாமே ரெடிமேட் பேக்கேஜஸாக இருக்குது. அதை அப்படியே உங்கள் ரோபோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ரோபோட்டை ரியலாக செய்கிறதுக்கு முன்னாடி கெசிபோ மாதிரி சிமுலேட்டர்ஸில் விர்ச்சுவலாக சிமுலேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். தப்பு நடந்தால் கூட ரோபோட் உடையாது, காசு வேஸ்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரோபோட்டை பார்த்தா அதுக்கு பின்னாடி இந்த ராஸ் நோட்ஸ் தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேக் போன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக எலக்ட்ரானிக் ஷார்ட்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.